எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு பாஜக அரசியல்ல பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருந்தது. குறிப்பா தமிழ்நாட்டின் புதிய பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் மீது இருந்தது. ஆனா அவருடைய தற்கால அந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஆக்டிவ் பாலிடிக்ஸுக்கு வந்துட்டாருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. ஸோ இதை பத்தின ஒரு உரையாடலா தான் இன்னைக்கு இருக்க போகுது. அதை பத்தி பேச நம்மோட வம்சி இணைந்திருக்கிறார். வணக்கம் நயினார் நாகேந்திரனுடைய இந்த தற்கால பாலிடிக்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் நயினார் நாகேந்திரன் ஒரு மாநில தலைவரை பொறுப்பேற்று இருந்ததுக்கு அப்புறம் அவரோட முதல் கடமை, இன்ஃபேக்ட் இந்த ஒரு வருஷத்துல அவரோட மெயின் அஜெண்டா என்னன்னா, அதிமுக பிஜேபி உள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி, அந்த ஃபிரிக்ஷன் 2024 ஏற்பட்ட அந்த ஃபிரிக்ஷன், தனிச்சு போட்டிருந்தல அந்த தொண்டர்கள் மத்தியிலே இருக்க அந்த கசப்பான விரோத போக்கு, இதெல்லாம் மறந்து ஒரு ஒரு ரெண்டு கட்சிகளும் ஒரு கேடர் லெவல்ல ஜெல் ஆகணும். இந்த கெமிஸ்ட்ரி உருவாகிறது தான் அவரோட மெயின் ரோல். ஏன்னா அப்படி அந்த கெமிஸ்ட்ரி இருந்தால் தான் அவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் எலெக்ஷன் நடக்கும். அவர் தான் மாநில தலைவராக இருக்கும்போது அந்த கட்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காமிச்சோம் அப்படின்ட்டு ஒரு மெரிட் அவர் எடுத்துக்கலாம். அதுதான் அவரோட அஜெண்டா. ஸோ அதுக்கான வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தடையா யார் இருந்தாலும் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க எலிமினேட் பண்ண தான் ட்ரை பண்ணுவார். அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்தது வார் ரூம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் நயினார் நாகேந்திரன் இந்த வருகைக்கு பிறகு அந்த வார் ரூம்கள் அனைத்தும் மூடப்பட்டதா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அண்ணாமலையின் வார் ரூம் மூடப்பட்டது. ஆனா கூடிய சீக்கிரத்துல இன்னொரு 2 மாசத்துல நயினார் தனக்குன்னு ஒரு வார் ரூம் கண்டிப்பா ஆரம்பிச்சிருவாரு. என்னன்னா, சரி, அண்ணாமலைக்கு ஒரு அந்த ரைட் விங் வலதுசாரி சிந்தனையாளர் மத்தியில ஒரு ஓவர்வெல்மிங் சப்போர்ட் இருந்தது. அவர் திமுகவை கடுமையாக எதிர்த்தால அவன் நல்லா யங்ஸ்டர்ஸ் நிறைய அந்த மைண்ட் ரைட் விங் யங்ஸ்டர்ஸ் நல்லா வரவேற்பு இருந்தது. இவங்க எல்லாம் வாலண்டியரா பண்ண ஒரு குரூப், பெரிய ட்வீட்ஸ் போட்டதாகட்டும், சோஷியல் மீடியா ஆக்டிவா ப்ரொபகேண்டா பண்றது, அது ஒரு குரூப் இருந்தாலும் ஒரு பெய்டாட்டு ஒரு வார் ரூம் இதுவும் செயல்படுது. இந்த வார் ரூம் கொடுத்துற புஷ்ஷை இவங்கெல்லாம் எடுத்து ப்ராப்பராக பண்ணி ஒரு பெரிய பிஜேபிக்கு சோஷியல் மீடியாவில் பெரிய ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த தலைமை மாற்றத்துக்கு பிறகு இந்த தரப்புக்கு எடப்பாடி ஏற்றுக்கிறது ஒரு மன சிக்கல். நயினார் பிரச்சனை கிடையாது. அவங்க எடப்பாடியே சிஎம்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு, இவங்க ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா இவங்க பிஜேபி மெம்பர்ஸ் கிடையாது. அந்த ரைட் விங் மைனாரிட்டி சப்போர்ட்டர்ஸ் அண்ணாமலைக்காக சோஷியல் மீடியா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க நம்ம அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி எப்படி ஏற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது அதுக்கு அண்ணாமலையோட வாரம், ஆனால் அது பிஜேபி நடத்துகிற வாரம், அண்ணாமலை தன்னுடைய காசு நடத்துகிற வாரம், அதில் இருக்கும் சிலரும் இதே ப்ரோபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் இந்த வாரம் தான் அவர் கலைச்சி இதெல்லாம் ஒரு டிசோசியேஷன் பண்ணிக்கணும், இந்த வாரம் தள்ளி வைக்கணும் தான் அவர் நயினார் நாகேந்திரன். ஏன்னா இவங்க இருந்தால் தொடர்ந்து இந்த அதிமுக தலைவர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் யதார்த்தம் என்னன்னா, இது விமர்சனங்கள் சொல்றது எல்லாமே சோசியல் மீடியா லெவல்ல தான், களத்துல எதுவுமே வெளிப்படாது. அண்ணாமலையின் வாரம் பெரிய பூதாகரமா பேச சோசியல் மீடியால இவ்வளவு ட்வீட்ஸ், ட்ரெண்டிங், நேஷனல் லெவல் ட்ரெண்டிங்கு, அவரோட வீடியோ பட்டில 1 மில்லியன் வியூஸ் எல்லாமே சேம். ஆனா ஓட்டு வரல. அதுதான் அல்டிமேட்டா. அப்ப கள அரசியல் வேற, இது களத்துக்கு வராதுன்னு நயினாருக்கும் தெரியும். ஆனா அவர் ஏன் இந்த வார் ரூம் முடக்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காரு, ஒரு பிரச்சாரத்தை எடுத்திருக்காருன்னா அதுல உள்ள ஒரு அரசியல் இருக்கு. இதுல என்னன்னா, அவர் அண்ணாமலைக்கு ஒரு வலை விரிக்கிறார், ட்ராப் விரிக்கிறார். ஏன்னா இந்த வார் ரூம், அந்த வார் ரூம் எல்லாம் அவர் எப்படி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றாருன்னா, அண்ணாமலை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இன்னும் செயல்பட்டு இருக்கு. அந்த வார் ரூம் அண்ணாமலை வேண்டும் என்றே தன்னோட ஆதரவாளரை வைத்து அதிமுக பாஜகன்ற அலையன்ஸ் சபடேஷ் பண்ணு பாக்குறாரு, அந்த கேடரஸ் மத்திய கெமிஸ்ட்ரி ஸ்பாயில் பண்ணணும்னு பாக்குறாரு அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை டெல்லிக்கு உருவாக்கணுன்ற முயற்சி தான் பண்றாங்க. டெல்லி இதனால கோவம் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த அரசியல். அண்ணாமலை இப்ப பதவி இழந்துட்டாரு, விலகி இருக்காரு. அவர் இன்னும் ஃபர்தரா மாஜிஸ் பண்ணணும், கட்சி இருந்தால் வெளியேற்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற அந்த முயற்சி தான் நயினார் இருக்கு. ஏன்னா அவர் உள்ள இருந்தா அவர் ஏதோ இந்த அலையன்ஸ் சபடாச் பண்ற வேலை தான் அவரும் அவர் ஆதரவாளர் செய்வாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார். வெளில போனா அவர் நிற்க மாட்டாருன்னு அவர் நினைக்கிறாரு. இந்த ஒரு அரசியல தான் அவர் ஸ்மார்ட்டா பிளே பண்றாரு. அந்த வார் ரூம் 15 ஐடி தான் சொல்றாங்க. 15 ஐடி போற ட்வீட்டோல ஒரு பெரிய பிரச்சனை வரும்போதா?
அது 15 ஐடிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு லைன் சொல்லிட்டு வெளில போயிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த 15 ஐடி நாங்கள் முடக்க பார்க்குறோம் அப்படின்னா அவர் வந்து இந்த ஒரு ஒரு இம்ப்ரெஷன் அண்ணாமலையோட ஹிடனா அதில் அவங்க அவங்க பின்னாடி அண்ணாமலை இருக்கான்ற ஒரு இம்ப்ரெஷன் லைட்டை கிரியேட் பண்ணுறாரு. அண்ணாமலையும் அது கேட்டுறாப்புல இந்த 15 இந்த வாரம் இந்த ஆதரவாளர்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க, ஒரு அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வரல. ஸோ அந்த அமித்ஷா எடுத்த முடிவுக்கு நேர்மா இங்கே எந்த இடத்துல என்டார்ஸ் பண்ணுறோம் அண்ணாமலை செயல்பாடுகள் இல்லை. அப்படி இருக்கும்போது அது ஃபர்தராக இந்த ஃபிக்ஷன் உருவாக்கும். இந்த ட்ராப்புக்குள்ள அவரே வந்து வரமாட்டாருன்ற அந்த பார்க்கணும். ஒருவேளை எங்க அதிமுக பாஜக கூட்டணி 2024 தேர்தலை விட அதிகமான சதவீதத்தை நிரூபிச்சிடுவாங்களோன்றத ஒரு பயம் அண்ணாமலைக்கு இருக்குமோ? இல்ல அண்ணாமலைக்கு என்ன பயம் இல்ல, அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருச்சு. அவருக்கு வந்து இந்த 2022 நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு அப்புறமே ஒரு இன்செக்யூரிட்டி எடப்பாடி மேல் வந்துருச்சு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு எடப்பாடி நம்மளை இங்க வளர விட மாட்டாரு. அவர் என்ன அப்போ பின்னணி என்ன நடந்தது தெரியல. அந்த தேர்தல் வரைக்கும் எடப்பாடி ஒரு பெரிய அதிமுக பெரிய கட்சி, எடப்பாடி ஒரு பெரிய மக்கள் தலைவர்ன்ற அந்த அளவு தான் இருந்தாரு. ஆனா அந்த ஒரு இடைத்தேர்தலுக்கு பிறகு அவரோட முடிவு மாத்திக்கிட்டாரு. அதுக்கு என்ன காரணம் தெரியல. அவருக்கு புரிஞ்சிருச்சு ஏதாவது கொங்கு மண்டலத்தில் ஒரு தலைமை இன்னொரு மாட்டு தலைமையை வளர்றது எடப்பாடி விரும்ப மாட்டாரு, நம்ம எந்த ஸ்பேஸும் கொங்கு மண்டலத்தில் கொடுக்க மாட்டாருன்னு அண்ணாமலைக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இந்த இன்செக்யூரிட்டிஸ் தான் அப்பத்துல இந்த இருந்துச்சு. அதனாலே கொஞ்சம் அக்ரெசிவா போய் எடப்பாடி அடிச்சா அந்த கூட்டணி முறைய உடைக்கிற வேலையை செஞ்சாரு. மறுபடியும் பிஜேபி இப்ப 2025 நடந்தது 24 பிஜேபி டெல்லி தரம் செஞ்சிருக்கலாம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் கடைசி மினிஸ்டர் எடப்பாடி வந்திருந்தாரு, அன்னைக்கே அண்ணாமலை சாப்டர் க்ளோஸ். ஆனா அது வராததால அண்ணாமலையை பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு ஓட்டை எடுத்துட்டாங்க. ஆனா அந்த ஓட்டு வந்து அண்ணாமலை தான் ஓட்டு கிளைம் பண்ணும், டெல்லி வந்து அவங்க ஓட்டு தான் மோடி தலைமைக்கு வந்த ஓட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா. ஸோ இப்போ மறுபடியும் எடப்பாடியோட கூட்டணி வந்தா அப்போ ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அவர் என்ன நினைக்கிறது, தான் வளரணும்னு எடப்பாடி அங்க இருக்கக்கூடாது, எடப்பாடியின் வீழ்ச்சியில இருந்து நான் வளர முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ பிஜேபி எடப்பாடி பிரதான பொசிஷன் பண்ணி நிற்கும் போது அப்போ வந்து அவர் 2024 அதிகம் ஓட்டு எடுத்தா என்ன கம்மியா எடுத்தா அப்ப நீங்க வந்து இது வந்து மோடிக்கான ஓட்டு பெருசை விட எடப்பாடிக்கான ஓட்டுன்னு கம்மின்னு சொல்லலாம். அண்ணாமலைக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவருக்கு என்னன்னா எடப்பாடியை பலவீனப்பட்ட தனக்கு ஒரு லைஃப். நாளைக்கு இதே பிஜேபி ஏடிஎம் அலையன்ஸ் உடைஞ்சா அப்போ அண்ணாமலைக்கு ஒரு ப்ராமினன்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு கொங்கு மண்டலத்தில் ஒரு ஆதரவு ஓட்டா இருக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில், அதை வச்சு அச்சீவ் பண்ணலான்னு. இப்போ அது கண்டினியூவா இருக்கும்போது அவங்க எடப்பாடி தான் இருக்கும்போது கொங்கு மண்டலத்தில் ஒரு ஆளையே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ தென் மாவட்டத்துக்கு வந்துட்டாங்க. இதுதாங்க அண்ணாமலைக்கு சிக்கல். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு மேல ஆகுது. இந்த நிலையில கூட இந்த அதிமுக சைட்ல இருந்து பெரிய அளவுல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இம்பாக்ட்ஃபுல்லா எதுவுமே பண்ணலையோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. கூட்டங்களா இருக்கட்டும், அறிக்கைகளா இருக்கட்டும், பிரஸ் மீட்லயா, இதெல்லாம் அண்ணாமலை இருக்கும்போது பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கும். ஆனா நயினா நாகேந்திரனால இதை வந்து சரியா பண்ண முடியலையோ. அவர் வந்து ஏடிஎம்கே ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் வளர்ந்தவர். அதிமுக தலைவருக்கு இருக்கு அந்த நுவான்சஸ்லாம் நல்லா தெரியும். அக்ரெசிவா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற ஒரு தன்மை வந்து எந்த அதிமுக தலைவரும் கிடையாது, எடப்பாடி உட்பட. எடப்பாடியே நீங்க வந்து சிஎம் ஆகிட்டு அவர் வழியில தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுன்றனால தான் வரலாம். அந்த தவிர அதை மற்ற நேரங்களை பார்க்கும்போது அவர் ரொம்ப எளிமையாக தான் இருப்பார். ஏன்னா ஜெயலலிதா இப்படிதான் இந்த ஆட்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க வந்து என்ன ஆனாலும் சரி ரொம்ப சாது அமைதியான ஆட்கள் தெரியும். பட் அவங்க சர்வைவலோட எப்படி சர்வை பண்ற ஒரு இடத்துல தெரியும். நயினாரும் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எடுத்த உடனே அக்ரெசிவா போய் தான் பெரிய அப்படின்னு இல்லை, ஒரு சட்டில்லா ஒரு மூவ் பண்ணி நம்ம ஒரு அந்த கெமிஸ்ட்ரி கொண்டு வரலாம் அப்படின்ற அதுதான். இப்போ டெல்லியை பொறுத்தவரை எடப்பாடி ஒர்க் அவுட் ஆரான்னு பார்ப்போம் அப்படின்னா வேற கடைசி நேரத்தில் ஒரு மக்கள் வேற பார்ப்போம் அப்படின்னு அந்த எண்ணம் கூட இருக்கலாம் டெல்லிக்கு. ஆனால் இவரை பொறுத்தவரை அதிமுக வைத்து ஒரு சீட்டு ஜெயிச்சாதான் இவருக்கு ஒரு வேல்யூ. ஒரு கட்சின்றது அதுல பல பேர் இருப்பாங்க, பல அஜெண்டா இருக்கும். அண்ணாமலையை பொறுத்தவரை அதிமுக தோக்கணும், எடப்பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு, தனக்கு லைஃப் கிடையாது. இவரு நயினாரை பொறுத்த அதிமுக வைத்து பாஜக ஒரு குறிப்பிடத்தக்க சீட் ஜெயிக்கணும், இந்த ஒரு அஜெண்டா. ஸோ ஒவ்வொருத்தரும் பிஜேபியை பொறுத்தவரை நம்ம டெல்லி பிஜேபிக்கு பொறுத்தவரை நமக்கு எவ்வளவு சீட் வருது அப்படின்ற பொறுத்து இருந்தா அவங்க மூவ் பண்றாங்க. இதுதான் இந்த பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்குள்ள ஒரு முடிவுன்றது ஏதாவது இருக்குமா, இல்ல இதை தொடருவாங்களா?
நயினார் நாகேந்திரன். இதை வந்து நயினார் நாகேந்திரன் முடிச்சு வைக்கிற ஒரு பவர் வந்து அண்ணாமலைக்கு தான் இருக்கு. அண்ணாமலை வந்து அவரே இந்த அலையன்ஸ் அண்டர்ஸ்ட் பண்ணி கொஞ்சம் பண்ண முடியலாம். பட் அவர் வந்து அந்த ஒர்க்கை பண்ணுவாரா? அதிமுக வந்து இந்த வாரும் ஒரு பெரிய த்ரெட்டு அப்படின்னு நினைச்சா அவங்களே வந்து அண்ணாமலை கிட்ட ஒரு காம்ப்ரமைஸ் வந்து எடப்பாடி வந்து அண்ணாமலை தேடி ஒரு ராம்தாஸ் எல்லாம் வீடு தேடி பார்த்துட்டு போல அந்த மாதிரி வரலாம். நம்மளே எவ்வளவு பெரிய தலைவர் கிடையாது, அவங்க பண்ணலாம். பட் அவங்களும் அவங்க வந்து கள அரசியல்ல இந்த வாரம் டாக்டிக்ஸ் ஈடுபட நினைக்கிறாங்க. அண்ணாமலையும் அந்த அவருக்கு இது ஃபர்ஸ்டேஷன்ல இந்த வாரம் வச்சு கொஞ்சம் வெளிப்படுத்த பார்ப்பாரு. நயினார் இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. இதுக்கு என்ன முடிவுன்னு சரியா தெரியாது. ஆரம்பம் சொன்ன மாதிரி வரும்ன்றது பிஜேபி கட்சிக்காரங்களும் தாண்டி கட்சிக்கு அப்பாற்பட்ட ஆட்கள் நிறைய பேர் அதில் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ அது வந்து எப்படி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா அண்ணாமலை வந்து நிறுத்துங்க, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணு அலைன்ஸாட அண்ணாமலை ஒர்க் பண்ணி தான் ஜெயிக்கணும்னு ஒர்க் பண்ணாதான் அது முடியும். பட் அதை அண்ணாமலை செய்வாரா? ஏன்னா அவரோட அரசியலுக்கு ஒரு அஜெண்டாஸ் இருக்கு. இதுதான் இப்போ பொறுத்துன்னு பார்க்கணும். முற்றிலுமாக அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக பாஜகவிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு பேனர் வச்சிருக்காங்க. அந்த பேனர்ல முன்னால் இருந்த மாநில தலைவர்கள் புகைப்படங்கள்லாம் வச்சிருக்காங்க. அதுல கூட அண்ணாமலை புகைப்படத்தை சில பேர் வந்து அவர் வந்து பதவி விட்டு இறங்கிட்டாரு. பல இது மாதிரி எம்பி பதவியோ மத்திய அமைச்சர் பதவியோ எதுவும் கிடைக்கல. சோ இப்ப இந்த ஒரு பலவீனம் அண்ணாமலை இந்த லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து பாஜகன்றது ஒரு பாஜகவில் ஒரு பவர்ஃபுல் மாநில தலைவராக இருந்தாரு. அவர் எடுத்ததுதான் அவர் ரொம்ப அத்தாரிட்டி அதுக்கு உடன்படாதவங்க எல்லாம் கொஞ்சம் மார்ஜினைஸ் பண்ணியிருந்தாரு. இப்ப அவங்க எல்லாம் திரும்ப இதுதான் வாய்ப்பு வந்து நம்ம அண்ணாமலையை மார்ஜினைஸ் பண்ணதாரு என்ன மார்ஜினைஸ் பண்ணதான் நினைப்பாங்க. எக்காரத்தை கொண்டு இவருக்கு வந்து டெல்லியில இருந்து ஒரு பதவியும் கிடைக்கூடாது அப்படின்னு அண்ணாமலைன்ற அந்த பின்பத்தை வந்து இன்னும் ஃபர்தரா வீக்கெண்ட் பண்ண நினைப்பாங்க. அவங்க வந்து ஐசோலேட் பண்ணுவாங்க, அவங்க அவமரியா செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய செட் பண்ணுவாங்க. இதை தாண்டி ஒரு லீடர் ஆட்டு வரணும்னா இதை தாண்டி ஒரு லீடர் இல்ல ஒரு பொலிட்டீஷியனா அண்ணாமலை அச்சீவ் பண்ணா இந்த சுச்சுவேஷன்ல தனக்கான தான் சர்வே பண்ணிட்டு எப்படி தனக்கான ஸ்பேஸ் உருவாக்குறாரோ லெவரேஜ் உருவாக்குறாரோ அப்படிதான் பண்ண முடியும். அவர் இந்த லெவரேஜை ஒரு வேளை இந்த வார் ரூம் வச்சு உருவாக்க நினைக்கலாம். பட் அது பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. நிச்சயமா பாஜக வார் ரூம்ல இருக்கக்கூடிய பல விஷயங்களை பத்தி பேசலாம். தொடர்ந்து அவங்க என்ன வேலைகள்லாம் செய்யறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.